பிரபல நடிகர் கிங்காங் அவர்களோட பொண்ணு கல்யாணத்த பத்தின செய்திகள் தான் தொடர்ந்து சோசியல் மீடியால அதிகமா வெளியாகி வந்துட்டு இருக்கு. அந்த கல்யாணத்துல என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதும் அடுத்தடுத்து வெளியாகி வந்துகிட்டு இருக்கு. அந்த வகையில சமீபத்துல ஒரு தகவல் ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். தன் பொண்ணோட கல்யாணத்துக்காக தமிழ் சினிமால இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிரபலங்களுக்குமே கிங்காங் அவர்கள் பத்திரிகை வச்சிருந்தாரு. ஜூலை 10 கல்யாணம், அதாவது இன்னைக்கு கல்யாணம் ரொம்பவே சூப்பரா கிராண்டா அண்ட் இதுவரைக்கும் யாரும் பாத்திராத வகையில ஒரு காமெடி நடிகரா இருந்து அவரோட பொண்ணு கல்யாணத்த இந்த அளவுக்கு பண்ணியிருக்குது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயமா பார்க்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. கல்யாணத்துல ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்கு. அதுல அவங்க பொண்ணுக்கு கொடுத்த திருமண பரிசுகள் பத்தி இப்ப சோசியல் மீடியால மிகப்பெரிய ஒரு டாக்ஸ் போய்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட மிகப்பெரிய ஒரு சொகுசு காரை வந்து அவங்களோட மருமகனுக்கு பரிசா கொடுக்க போறாரு. அது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட சீர்வரிசை பொருட்கள், அதாவது இந்த வீட்டு ஜாமான்கள், ஃப்ரிட்ஜு, கட்டில், பீரோ, மெத்தை அப்படின்னு இந்த மாதிரியான பொருட்கள். இது மட்டும் இல்லாம இன்னும் அவங்களோட வீட்டுக்கு தேவையான இன்னும் அத்தியாவசியமான பொருட்கள் அப்படின்னு ஏகப்பட்ட பொருட்கள மண்டபம் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா, அவரு குவிச்சு வச்சிருந்திருக்காரு. ஆரம்பத்தில மாப்பிள்ளை வீட்டு சைட்ல இருந்து எங்களுக்கு சீர்வரிசை, அது மட்டும் இல்லாம வரதட்சணை இந்த மாதிரியான எந்த ஒரு விஷயமுமே வேணாம். நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு உங்களோட பொண்ண வளர்த்துருக்கீங்க. ரொம்ப நல்ல பொண்ணா இருக்காங்க. எங்களோட ஃபேமிலிக்கு ஏத்த பொண்ணா இருக்காங்க. உங்க பொண்ண மட்டும் நீங்க குடுத்தா போதும். மத்தபடி நீங்க எதுவுமே செய்ய வேணாம் அப்படிங்கிற மாரி தான் சொல்லியிருக்காங்க. அண்ட் அவருமே வந்து அதற்கு ஓகே தான் சொல்லியிருக்காரு. என்ன இருந்தாலும் அவரோட பொண்ணுக்கு அவருக்கு பண்ணணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும் இல்லையா? அது மட்டும் இல்லாம மருமகனுக்கு திருமண பரிசா ஏதாவது குடுக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். அதற்காக தான் பார்த்தீங்கன்னா, அவரு வந்துட்டு அவ்வளவு சீர்வரிசைகள வந்து பண்ணியிருந்திருக்காரு. மாப்பிள்ளை வீட்ல வந்து அகைன் கேட்டிருக்காங்க. "ஏன் இந்த மாதிரியாலாம் பண்ணியிருக்கீங்க? இதெல்லாம் நாங்க கேட்கவே இல்லையே!" அப்படின்னு. அண்ட் அப்ப கிங்காங் அவர்கள், "இல்ல, இல்ல என் பொண்ணு வந்து அங்க கஷ்டப்படாம இருக்கணும். அதற்கு அவளுக்கு என்னென்ன தேவையோ, அது எல்லாத்தையுமே நான் பார்த்து, பார்த்து வாங்கியிருக்கேன். இத நீங்க வேற மாரி நெனச்சுக்காதீங்க. என்னோட ஒரு திருமண பரிசா எடுத்துக்கங்க. இது எல்லாமே என் பொண்ணுக்கும், என் மருமகனுக்கும் நான் குடுக்குற அன்பு பரிசு" அப்படின்னு சொல்லி அவங்கள சமாதானப்படுத்தியிருக்காரு. அண்ட் இவ்வளோ சீர்வரிசை பொருட்கள், இவ்வளோ கார் வந்துட்டு இதெல்லாம் பரிசா குடுத்துருக்குது அப்படிங்கிறது சோசியல் மீடியால மிகப்பெரிய அளவுல பேசப்பட்டுட்டு இருக்கு. நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, நடிகர் விஷ்ணு விஷால் அவர்கள் ஃபிலிம் புரொடக்ஷனும் பண்ணி வந்துட்டு இருக்காரு அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அதன் வரிசையில ஓஹோ எந்தன் பேபி அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆக போகுது. இதோட பிரஸ் மீட்ல அவர் கலந்துக்கிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் பேசியிருந்தாரு. அதுல ரொம்ப எமோஷனலா அவர் சினிமால சந்திச்சிருந்த ஒரு சில விஷயங்கள பத்தி சொல்லியிருந்தாரு. ஆரம்ப காலகட்டத்துல நான் ரொம்பவே கஷ்டப்பட்டிருந்தேன். குறிப்பா காதல் படம் நான் பண்ண வேண்டியது அது என் கை தவறி போயிருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் படத்துல என்ன செலக்ட் பண்ணி எல்லாமே ஓகே ஆயிடுச்சு. சடனா அந்த படத்துலேருந்து என்ன தூக்கி எறிஞ்சிருந்தாங்க. அதுலேயும் நான் இருந்து வெளில வந்திருந்தேன். இது மாதிரி நிறைய கஷ்டப்பட்டு தான் கடைசியா எனக்கு வெண்ணிலா கபடி குழு கிடைச்சிருந்துச்சு. அண்ட் ஆரம்பத்துல நான் அவ்வளோ கஷ்டப்பட்டிருந்தேன் அப்படின்னு ரொம்பவே எமோஷனலா பேசியிருந்தாரு. அண்ட் இப்ப ரொம்பவே நல்லபடியா இருக்கதாகவும், சமீபத்துல 1, 2 படங்கள் சரியா போகல. அடுத்தடுத்து ஒரு நல்ல லைனப் வச்சிருக்கதா அவர் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. குறிப்பா ராட்சசன் 2 வரப்போகுது. அதே மாரி கட்டா குஸ்தி 2வும் வரப்போகுது அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்திருக்காரு. இந்த 2 படங்களுமே ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய வெற்றி பெற்றிருந்த படம். அது மறுபடியும் வரப்போகுது அப்படிங்கிறது ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கு. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.